வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல். ஒரு ட்ரெயின் 10 ஸ்டாப் நிற்கும், 20 ஸ்டாப் நிற்கும், 30 ஸ்டாப்பு கூட நிற்கும். ஆனால் 88 ஸ்டாப்பு நிற்குமாங்க. நிஜமாவே அந்த வண்டி 88 ஸ்டாப்பு நிற்குது. 13,352 ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ். கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. வண்டி நம்பர் 13,352 ஆலப்புழாவிலிருந்து புறப்பட்டு தன்பாத் வரைக்கும் போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ். சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது, ஒரு எக்ஸ்பிரஸ், அவ்வளோதான். இதில் என்ன விசேஷம்னா, இந்த வண்டி தினசரி ஓடக்கூடிய வண்டி. 2530 கிலோமீட்டர் தூரம், அதாவது ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் வரைக்கும் கிட்டத்தட்ட 52 மணி நேரம் 50 நிமிஷம், 53 மணி நேரம்னு வச்சுக்கலாம். ஸோ இது சராசரியாக ஒரு 48 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இந்த வண்டியானது ஆலப்புழாவில் புறப்பட்டதில் இருந்து தன்பாத் போய் சேர்ற வரைக்கும் 2 இடத்துல ரிவர்ஸில் திரும்பி போகுது. அதாவது சென்னை சென்ட்ரலில் உள்ளே போயிட்டு திருப்பி வரும்போது பின்பக்கமாக என்ஜினை போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. விசாகப்பட்டினமும் அப்படி ஒரு முட்டுச்சந்து ஸ்டேஷன் தான். அதாவது விசாகப்பட்டினத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு திருப்பி ஆப்போசிட் சைடில் என்ஜினை மாற்றி கொண்டு வந்து இழுத்துட்டு போகிறது தான் முறை. என்ன சார் பேரை காட்ட ஒன்று அதிர்து இல்லைன்னு வசனத்தை போட்டிங்களேன்னா, இந்த வண்டிகளோட கூட்டம் அப்படி. நீங்கள் வேணால் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த ஜோலார்பேட்டை, காட்பாடி இந்த மாதிரி ஸ்டேஷனுங்களில் அங்குள்ள பயணிகளை கேட்டு பாருங்கள். இந்த வண்டி வரும்போது எப்பொழுதும் பிதுங்கிக்கிட்டு தான் வரும். ஸ்லீப்பர் கிளாஸில் கொஞ்சம் நிம்மதியாக போகவே முடியாது. நீங்கள் வேணால் இந்த வீடியோக்களை பாருங்கள். இந்த ஆலப்புழா இந்த தன்பாத் எக்ஸ்பிரஸில் இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் கூட எவ்வளோ பேர் நிற்கிறாங்கிறத பார்த்துக்கிடுங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த தன்பாத்துக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, கேரளா, தென் இந்தியாவில் இருந்து, அதாவது ஆந்திராவில் உள்ள செகந்திராபாத்துக்கு இந்த பக்கம் தன்பாத்துக்கு போகக்கூடிய ஒரே வண்டி இதுதான். வேறு வண்டியே கிடையாது. இந்த ஊர் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம். ஒரு முறை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த ராஞ்சிக்கு பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். சார், நான் அங்கே வர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? அதாவது இந்த ஒரு ட்ரெயினை விட்டால் அவர் வழியே கிடையாது. ஸோ அதனால் இந்த வண்டி எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும். எப்போ ரிசர்வ் பண்ணாலும் நீங்கள் சீக்கிரமாக ஒரு 60 நாளைக்கு முன்னாடி உடனடியாக புக் பண்ணால் தான் சீட்டுகள் கிடைக்கும். இந்த தன்பாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கியமான பெரிய ஊர்கள் என்னென்னு தெரியுமா? ராஞ்சி, அப்புறம் பொக்காரா, ஸ்டீல் சிட்டி. இந்த ஊர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து, கேரளாவிலேருந்து நிறைய பேர் வேலை நிமித்தமாக அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஸ்டீல் சிட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ திருப்பி வர்றதுங்கிறது அவ்வளோ சாமானியான காரியம் இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு வண்டியில் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு மாற்று வழி என்ன கிடைக்கனாக்கா, அவங்க அங்கேருந்து பேசாமல் ஹவுரா வரைக்கும் வந்து ஹவுராலேருந்து திருப்பி வரதான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ரூட்டே கிடையாது. ஏன்னா ஹவுராலேருந்து வரக்கூடிய வண்டிகளை இடையில ஏறவே முடியாது, அதுவும் ஃபுல்லாக தான் வரும். ஸோ டெல்லி ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 2 கட்டம் இடத்துல நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2530 கிலோமீட்டரை இந்த ஒரு வண்டி தினசரி ஓடுறதுனால 2 செட்டு கோச்சுகளை மட்டும் வச்சு இதை சமாளிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு புறப்படுற வண்டியானது கிட்டத்தட்ட 53 மணி நேரம் கழிச்சு அங்கே போய் சேருது. ஸோ அப்போ 24 மணி நேரம் ஆயிடுது. அப்போ ஒரு 2 ட்ராக்கை வச்சு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இங்கே இந்த வண்டி பாய் தூரம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்துடும், அடுத்த வண்டி கிளம்பணும். எனவே இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 செட் ஆஃப் கோச்சுகள், அதாவது 6 செட்டு ரேக்குகள் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட உண்மை. அப்படி இருந்தால் தான் தினசரி இந்த வண்டியை ஆலப்புழாவில் இருந்து தன்பாத் விட முடியும். அதே தினசரி தன்பாத்திலிருந்து ஆலப்புழாவுக்கும் வர முடியும். ஸோ ஆகையினால 6 செட்டு கோச்சுகளோடு ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வண்டி இது. இந்த வீடியோ எடுக்கும்போது பிப்ரவரி 13ஆம் தேதி எடுக்கிறேன். 60 நாள் கழித்து என்னைக்கு புக் பண்ண முடியும்னு பார்த்தா அந்த டேட்டில் காலையில் இப்போ நான் பார்க்கும்போது மணியை பாருங்கள் 11. அதுக்குள்ளேயே 60 நாள் இருக்குது கரெக்டாக. இந்த 60 நாள் இருக்கும்போது காலையிலே 8 மணிக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த வண்டியானது இசிஆர், ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக நடத்தப்படுகிறது. யாராவது இந்த ட்ரெயினில் போகணும்னு ஒரு வாய்ப்பு வந்தால் தயவுசெய்து 3rd ஏசி, 2nd ஏசி அந்த மாதிரி கிளாஸில் டிக்கெட் போட்டுருங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் ரொம்ப சிரமம் தான் படுவீங்க. இந்த மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸில் இவ்வளோ கூட்டமாக போகிறாங்களே, இது சரியாக தப்பான்னு பல தடவை போட்டோம்.
அந்த ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய பலர்கள் ரெகுலராக போகிறவங்கலாம் இதை கண்டுக்கிறதே இல்லை. பாவம் அவங்க எப்படியாவது ஊருக்கு போய் சேரணும், வேலைக்கு போய் சேரணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. அதனால அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வேலைக்கு போகிறான் அல்லது தீபாவளிக்கு போகிறான், பொங்கலுக்கு போகிறான்னு சொல்லி அவங்க பாவம்னு விட்டு விட்டு இப்போ யாருமே கண்டுக்கிறதில்ல, இன்க்ளூடிங் ரயில்வே எம்ப்ளாயிஸ் உட்பட. இந்தியாவிலேயே மிக நீண்ட தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் புறப்பட்டு அஸ்ஸாம் பார்டர் கடைசியில் உள்ள திப்ருகர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி திப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸ் தினசரி ஓடக்கூடியது 4154 கிலோமீட்டர் போகுது. 75 மணி நேரம் 35 நிமிஷம் பயணிக்குது. இதுக்கு 57 ஸ்டாப்பு தான். ஸோ இவ்வளவு நீண்ட தூரம் போகக்கூடிய இந்த ட்ரெயின்களுக்கு இவ்வளவுதான் ஸ்டாப்பு. இந்த ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் ஓடுற தூரம் பார்த்தீங்கன்னாக்கா 2530 கிலோமீட்டர். ஆனால் 88 நிறுத்தங்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் புதுமையாக இருக்கு என்று நம்புகிறேன். இது போன்ற அதிக நிறுத்தங்களுடைய ட்ரெயின்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கமெண்ட்ஸ் பகிர்ந்து தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.